இந்த பொய் சொல்றதுக்குன்னே சில பேர் இருக்காங்க. ஒரு கட்சி ஒன்று இருக்கு. நாங்க சொல்றோம் 7 மாசத்துல கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். தலைவர் அறிவிச்சிட்டாங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப. இப்படி தமிழக மக்கள் இன்னைக்கு திமுகவை கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. 7 மாசத்துல நீட் தேர்வை புடுங்கி தள்ளிடுவோம் அப்படின்னு சொன்ன திமுக இன்னைக்கு எங்க தெரியுமா வந்து நிக்கிறாங்க பாருங்க. தொடர்ந்து சட்ட போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று இந்த அனைத்து கட்சி கூட்டம் ஒருமனதாக தீர்மானிக்கின்றது. சட்ட போராட்டத்தை நடத்த போறாங்களாம். நீட் தேர்வு விலக்கிறதுக்காக சட்ட போராட்டத்தை நிகழ்த்துறேன் அப்படின்னு அடுத்த ஒரு நாடகத்தை தொடங்கியிருக்காங்க. இதே திமுக தேர்தலுக்கு முன்னாடி என்னென்ன குரலை வித்தையை காட்டினாங்க தெரியுமா? தமிழக மக்களை ஏமாத்துறதுக்காக உலகத்தில் என்னென்ன ஏமாற்று வித்தை இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வந்து பயங்கரமா பண்ணாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார் அப்படிங்கிறத பாருங்க. நீட் தேர்வை ரத்து செய்ய கழக ஆட்சி அமைந்ததும் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சட்டம் இயற்றப்படும். முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சட்டம் இயற்றப்படும். இப்போ என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அடுத்த தேர்தலில் நாங்கள் சட்டம் ஏற்றுறதுக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆகிப்போச்சு, எங்களுக்கு இன்னொரு வாட்டி ஓட்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் சட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு கதையை அடித்து விடுவாங்க. அடுத்து உதயநிதி ஸ்டாலின் சொன்ன பொய்ய மாதிரி உலகத்தில் எவனுமே பொய் சொல்லியிருக்க மாட்டான் பாருங்க. தலைவர் தெளிவாக சொல்லிட்டார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு, நமக்கு தலைவருக்கு தெரியும். அதை சொன்னா கூட இந்த ஆட்சியாளருக்கு பாருங்க எதுவுமே சொந்த புத்தியும் கிடையாது. நம்ம கிட்ட கேட்கறாங்க அது எப்படி பண்ணணும் சொல்லுங்க, அந்த ரகசியத்தை சொல்லுங்க. ஒரே ஒரு ரகசியம் தான், அந்த ரகசியத்தை நான் இப்ப சொல்லிடுறேன். கொஞ்சமாச்சு வெக்கம், மானம், சூடு, சொரணை, மாணவர்கள் மீது ஒரு நம்பிக்கை, மக்கள் நல்லா இருக்கணும், தமிழக மக்களோட உரிமைகள் பறிபோக கூடாது அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் போதும். அது நம்முடைய தலைவர், அந்த ஆளுமை திறன் நம்முடைய தலைவர்களுக்கு தான் இருக்கு. அந்த ஆளுமை நம்முடைய தலைவருக்கு தான் இருக்கு. சூடு, சொரணை, வெக்கம் இதெல்லாம் கடந்த ஆட்சியாளருக்கு இல்லை. அதனால நாங்கள் வந்த உடனே நீட் தேர்வை பிடுங்கி தள்ளிடுவோம் அப்படின்னு பெரிய அப்பாட்டக்கர் மாதிரி பேசியிருக்காரு. இது மட்டும் கிடையாது, சினிமா பாணியில வந்து வசனங்கள் பேசி கூட ஏமாத்திருக்காப்ல பாருங்க. விரட்டுவோம், நீட்டை ஒழிப்போம், நம் மாணவருடைய மருத்துவராகும் கனவை நிஜமாக்குவோம், அடிமைகளை விரட்டுவோம் அப்படின்னா இப்ப திமுக அடிமையா இருக்கா அப்படிங்கிறதுக்கு இவங்க பதில் சொல்லுவாங்களான்னு தெரியல. அது இல்லாம தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உறுதியா நாங்க வந்தோம்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பொய்ய அடிச்சு விட்டுருக்காங்க. அதையும் பாருங்க. நீட் தேர்வு வேணான்னு சொல்லி 14 குழந்தைங்க தற்கொலை பண்ணிருக்கு. நம்ம தலைவர் சொல்லியிருக்கிறார், வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்துச்சுன்னா 100% தமிழ்நாட்டில இருந்து நான் நீட் தேர்வை அடியோட ஒழிச்சு கட்டுவேன். என்னம்மா அடிச்சு விட்டுருக்காங்க பாருங்க. இப்படியெல்லாம் பேசிட்டு எப்படியா இவங்க எல்லாம் வெளியில முகத்தை காட்டுறாங்கன்னா எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. நீட் தேர்வை அடியோட ஒழிச்சு கட்டுவேன் அப்படின்னு பயங்கர பில்டப் பண்ணி பேசியிருக்காப்ல. இன்னைக்கு மக்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? இந்த திமுகவை அடியோட ஒழிச்சு கட்டிட்டோம்னா, இந்த திமுக அரசாங்கத்தை அடியோட ஒழிச்சு கட்டிட்டோம்னா தமிழர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு தமிழக மக்கள் இன்னைக்கு கடும் கோபத்தை வெளிப்படுத்திட்டு வராங்க. இது கூட ஒரு புறங்க, இப்படி பொய்ய சொல்லியாச்சு, மக்களை ஏமாத்தியாச்சு, ஓட்டு வாங்கியாச்சு, இதெல்லாம் ஒரு புறங்க. அடுத்து இந்த நீட் ரகசியம், நாங்க வந்தா ஒரு ரகசியம் வச்சிருக்கோம்னு சொன்னாங்கல்ல, அந்த ரகசியத்துக்கு அடேங்க அப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த சின்ன ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு. அதையும் பாருங்க. ரகசியம் ஒண்ணும் இல்ல, தைரியமா எங்களுடைய கல்வி உரிமை பறிக்கப்படும் போது குரல் கொடுக்கிறோம்ல, அதுதான் அந்த ரகசியம். ஐயோ, இவங்க மறுபடியும் இந்த வீடியோக்கெல்லாம் பாப்பாயான்னு தெரியலைங்க. நம்மளாலே இப்படி சிரிச்சு காரி துப்படம் போல இருக்கு. இந்த வீடியோக்களை பார்த்தாவது இவங்க திருந்துவாங்களான்னு பார்த்தா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அடுத்து ஒரு நக்கல் பிடிச்ச செய்தியாளர் போல இருக்கு. அந்த செய்தியாளர், எப்பா நீங்க சொன்ன அந்த நீட் ரகசியம் ரொம்ப லென்த்தாவே இல்லையே, ஷார்ட்டா முடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேள்வியை கேட்ட உடனே இந்த உதயநிதி பண்ண விஷயத்தை பார்த்தீங்கன்னா நீங்க வியந்து போய்வீங்க பாருங்க. பேசுனதுல நீங்க கேட்டீங்கல்ல, இது ரகசியம் ரொம்ப சின்னதா இருக்குன்னு உதயநிதிக்கு தெரிஞ்ச பத்திரிகையாளர் வந்து அவருடைய பிட்டு பேப்பரில் இல்லாத ஏதாவது கேள்வியை கேட்டால் அவருக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் என்னன்னா,
மான் கராத்தே போடுறது. அந்த இடத்துல இருக்க மாட்டாப்ல, அப்படியே தாவி தாவி ஓடுவாப்ல. அந்த வேலையை இப்போவும் பார்த்துருக்காப்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த திமுக காரவங்களாம் அந்த டைமில் எதிர்க்கட்சியாக இருக்கையில் அதிமுகவை பார்த்து பயங்கரமாக வாய்க்கிலேயே பேசுகிறாங்க. அதுலேயும் இந்த 2G திகா ராசா இருக்காப்லையே, அவருடைய பேச்செல்லாம் பயங்கரமாக பேசியிருந்தாப்புல. அந்த பேச்சு இன்னைக்கு சட்டமன்றத்தில் தீர்மானத்தை போட்டு மக்களை குழப்பறதுக்கான வேலையை பார்க்குறாங்கல்ல, இந்த ஸ்டாலின் அரசாங்கத்துக்கும் அப்படியே பொருந்தி இருக்கு. அதையும் பாருங்க. சாத்தியம் பண்ணிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன இதுக்கு தீர்மானம் போட்டீங்க? புத்தி இருக்கா? நான் எல்லா சாத்தியக்கூறுகளும் ஆராய்ந்து விட்டேன், நீட்டை ரத்து செய்வதற்கு சாத்தியமே இல்லை. அப்புறம் என்னத்துக்கு தமிழ்நாட்டில் தீர்மானம் போட்டா? யாரை ஏமாத்த? அயோக்கியத்தனம் இல்ல. ஒரு வார்டு கவுன்சிலர் கூட யோகிதராத ஒரு மனுஷனை போய் கோட்டையில முதலமைச்சர் உட்கார்றது வேற நியாயமா? சபாசியா, ஒரு வார்டு கவுன்சிலராக கூட தகுதி இல்லாத ஒரு ஆளை கோட்டையில் முதலமைச்சராக உட்கார வச்சிருக்கீங்களே அப்படின்னு அந்த நேரத்தில் திகா ராசா பேசுனது இன்னைக்கு மிகப்பெரிய வைரலாக போயிட்டு இருக்கு. வார்டு கவுன்சிலர்கள் எல்லாமே இதுக்கு மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவிச்சுட்டு வராங்க. என்ன எங்களை கேவலப்படுத்துறீங்களா, எங்களை விட முதலமைச்சருக்கு ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சரியான கண்டனத்தையும் இன்னைக்கு பதிவு பண்ணிட்டு வராங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மா சுப்பிரமணியன் சார் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு புரியுமா அப்படின்னு தெரியல. பாலியல் குற்றவாளி, திமுகவோட அனுதாபியாக இருந்த பாலியல் குற்றவாளி ஞானசேகரனோட ஒன்றா உட்காந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்தாப்புல, அதே மா சுப்பிரமணியன் சார் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு நீட் தேர்வை பற்றி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீட் விலக்கு அவர் செய்த காரியங்கள் பட்டியல் போட முடியாத அளவுக்கு உள்ளது. யாரு? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செய்த காரியங்கள் பட்டியல் போட முடியாத அளவுக்கு அவ்வளோ காரியங்கள் இருக்காம். அனைத்துக்கும் அவர்தான் காரணம். நீட் விலக்கு குறித்து பேசிய மா சுப்பிரமணியன். யாராவது இந்த செய்தியெல்லாம் பார்த்தா உண்மையிலேயே தேடி காரி துப்புவாங்க. நீட் விலக்குக்கு எப்படி என்னத்த காரியங்களை செஞ்சுட்டாங்க. நிறைய பொய்களை மக்களை குழப்பறதுக்காக நாங்கள் வந்தோன்னே 7 மாதத்தில் நாங்கள் தூக்குவோம், நாங்கள் வந்தோன்னே தூக்குவோம், உங்களுக்கெல்லாம் சொரணை கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஆனால் நாங்கள் வந்தோம் சூடு சொரணையோட பண்ணுவோம் அப்படின்னு பொய்களை மட்டும்தான் செஞ்சுருக்காங்க. வேற எதுவும் செஞ்ச மாதிரி தமிழக மக்களுக்கு தெரியலை. அடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் இந்த நீட் நாடகத்தை, திமுகவோட நீட் நாடகத்தை அண்ணாமலை அவர்கள் வச்சு செஞ்சிருக்காரு பாருங்க. முதலமைச்சரனுடைய நீட் நாடகம் அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்துருச்சு. அவர் புதிய நாடகத்தை தொடங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். அந்த புதிய நாடகத்திற்கு அனைத்து கட்சி கூட்டம் ஒரு டிராமா பண்ணுவார், அதுக்கு எல்லாத்தையும் கூப்பிடுவார் வழக்கமாக. அடுத்து நான் முதலமைச்சரை சேலஞ்ச் பண்ணுறேன், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க. இதுக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஜனாதிபதி அவங்க ரிஜெக்ட் பண்ணணும், வேற எந்த வாய்ப்பும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு சுப்ரீம் கோர்ட். ஆனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும் போக மாட்டாங்க. ஏன்னா நீட்டு வந்ததே சுப்ரீம் கோர்ட் மூலமாகத்தான். இன்னைக்கு இந்த பார்ட்டிகள்லாம் 9ஆம் தேதி 8ஆம் தேதி எப்போ மீட்டிங் கூப்பிடுறாங்களோ, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகாம சைனாக்கு போகலாமா, ஜப்பானுக்கு போகலாமா, ரஷ்யாவுக்கு போகலாமான்னு அந்த மீட்டிங் நடக்கும். தைரியம் இருந்தால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க. சுப்ரீம் கோர்ட்லேயும் ரிஜெக்ட் ஆகி வரட்டும். குழந்தைகளுக்கு ஒரே மனநிலையோடு, சமமான மனநிலையோடு படிக்க ஆரம்பிக்கல. நீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் இதே டிராமா. இப்படி திமுகவை அடிக்கிறதுக்கு தான் அண்ணாமலை அவர்கள் தமிழகத்துக்கு வேணும் அப்படின்னு தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு வரோம். திமுகவை இந்த மாதிரி அடித்தாதான் இவங்களுக்கெல்லாம் சொரணையே வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா மா சுப்பிரமணியன் சார் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்க போயிருக்காரு. அந்த நிகழ்ச்சிக்காக திமுக காரங்களோட சேட்டை பாருங்க. அந்த நிகழ்ச்சிக்காக 10,000 ரூபா ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல இருந்து அங்கே போய் 10,000 ரூபா வசூல் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ கேவலமான வேலையெல்லாம் பார்க்குறாங்க பார்த்தீங்களா? இது மட்டும்தான் இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தோட சாதனை அப்படின்னு சொன்னால் இது மட்டும்தான் சாதனையாக இருக்க முடியும். மற்றது எல்லாமே வேதனையாக தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா திமுக காரவங்களாம் நாங்கள் பார்த்தீங்களா சட்ட போராட்டத்தில் நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வேந்தர் ஆயிட்டாரு, அவர் தான் இனிமேல் பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தர் அப்படின்னு ஃபயர் விட்டுட்டு வராங்க. தமிழக மக்கள் பங்கமாக இதை கலாய்ச்சிட்டு வராங்க. யாருக்குமே இதில் துள்ளி கூட விருப்பமே கிடையாது. ஒருத்தர் என்ன பதிவு போட்டிருக்காருன்னா, ஆக்ஸ்போர்ட் அண்டு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் அங்கே இருக்கிற ஆங்கில பேராசிரியர்கள் வியக்கும் ஆங்கில புலமை கொண்ட தமிழ்நாடு பல்கலைக்கழக வேந்தர் அப்படின்னு ஒரு பதிவை போட்டு ஆல்ரெடி டோல்டட் அப்படிங்கிற ஒரு வீடியோவையும் ஷேர் பண்ணியிருக்காரு. அதை பாருங்க. என்ன சொல்றீங்க? சொல்லிட்டேன், ஆல்ரெடி டோல்டு.
ஆல்ரெடி டோல்டட். அதில் செய்தியாளர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் பிஎம்ஐ மீட் பண்ணீங்களே அதை பற்றி ஆங்கிலத்தில் சொல்லுங்கள் அப்படின்னு செய்தியாளர் கேட்ட உடனே ஆங்கிலத்திலே இல்லாத ஒரு வார்த்தையை எடுத்து போட்டு ஆல்ரெடி டோல்டட் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அதை வச்சு தான் இன்னைக்கு பல்கலைக்கழக வேந்தரா வருவதற்கு இவருக்கு எல்லா தகுதியும் இருக்குது அப்படின்னு தமிழக மக்கள் பங்கமாக கலாய்ச்சிட்டு வராங்க. நாங்கள் வந்து ஆளுநருக்கு எதிராக வந்து நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு, நீதிமன்றமே சொல்லிருச்சு அப்படின்னு திமுககாரங்களை இங்கே பார்த்தாலும் கொண்டாடிட்டு வராங்க. இங்கே இருக்கின்ற ஊடகங்களும் அதே வேலையை தான் பார்த்துட்டு வராங்க. ஆனால் திமுகவுக்கு நீதிமன்றம் செருப்படியை கொடுத்துருக்கு. இதை பற்றி எந்த ஒரு ஊடகத்திலையும் எந்தவித விவாதமும் கிடையாது, எந்த ஒரு நியூஸும் கிடையாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாஸ்மாக் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது உச்ச நீதிமன்றம் செல்வதாக கூறியிருந்தால் நாங்கள் பட்டியலில் இருக்க மாட்டோம். குறைந்தபட்சம் நீதிமன்றத்திற்காக நீங்கள் நேர்மையாக இருக்க வேண்டும். இந்த மனு பொது நலனுக்காக தாக்கல் செய்யப்பட்டதா அல்லது சில டாஸ்மாக் அதிகாரிகளை காப்பாற்றுவதற்காகவா அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் சரியான கண்டனத்தை தெரிவித்திருக்கு. அது மட்டும் கிடையாது, இன்னொரு உத்தரவு வந்திருக்கு. அமலாக்கத்துறைக்கு மேல் நடவடிக்கை எடுக்க எந்த தடையும் இல்லை. எதுலன்னு பார்த்தீங்கன்னா, டாஸ்மாக் நிர்வாகத்தில் 1000 கோடி ரூபாய் ஊழல் அப்படின்னு இடி வந்து ஒரு வழக்கு எடுத்திருக்காங்கல்ல, அதில் விசாரணை பண்ணுறதுக்கு நீதிமன்றத்துக்கு எந்த விதமான தடையும் இல்லை அப்படின்னு மிக முக்கியமான உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. இதை பற்றி எந்த ஊடகமும் பேசவும் இல்லை, எந்த விவாதமும் நடத்தலை. ஏன்னா திமுகவுக்கு வலிச்சிரும்ல, அவங்க கொடுக்குற எலும்பு துண்டை தான் இந்த ஊடகங்கள் இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணங்கள் தான் இதெல்லாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜியோட தம்பி இருக்காப்புல, அவர் 2 வருடத்துக்கு அப்புறம் நேற்று வந்து நீதிமன்றத்தில் ஆஜராயிருக்காப்புல. 2 வருடம் வந்து தலைமறைவாக இருந்திருக்காப்புல. தமிழகத்தில் இருக்கிற அந்த ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையாக இருக்கிற திமுக அரசாங்கத்தோட கீழே, குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய கீழே வர்ற அந்த துறையாக இருக்கிற காவல்துறையினரால் 2 வருடமாக இந்த செந்தில் பாலாஜியோட தம்பியை கண்டே பிடிக்க முடியலைங்க. இன்னைக்கு அவர் பாவம் பார்த்து, காவல்துறையினர் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை வந்து கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு பாவம் பார்த்து அவராக இன்னைக்கு ஆஜராயிருக்காப்புல. அந்த காட்சியை பாருங்களேன். பாருங்க, இவரெல்லாம் பார்த்தா 2 வருடம் வந்து தலைமறைவாக இருந்த மாதிரியா தெரியுது. நல்லா சொகுசாக வீட்டில் படுத்து தூங்கிட்டு நல்லா 4 வேளை 5 வேளை நல்லா சாப்பிட்டு கொளுத்து போன மாதிரி இருக்காப்புல. ஆனால் 2 வருடம் வந்து தலைமறைவாக இருந்தாப்புல, காவல்துறையினால் பிடிக்க முடியலை அப்படின்னு இந்த திமுக அரங்க உருட்டுறாங்க பாருங்க. அதெல்லாம் வேற லெவல். அடுத்து பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் சேர். தமிழகத்தில் பிளாஸ்டிக் சேர் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது திருமாவளவன் அவர்களை தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். ஏன்னா திமுக காரவங்க எந்த மீட்டிங்க்கு திருமாவளவன் போனாலும் ஒரு பிளாஸ்டிக் சேரை போட்டு ஓரமாக உட்கார வச்சுருவாங்க. அந்த மாதிரி அகில இந்தியாவில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதை பாருங்களேன். இந்த நிகழ்ச்சி காங்கிரஸ் சார்பாக நிகழ்ச்சி நடக்குது. அதில் வந்து நல்ல மெத்தையை போட்டு நல்ல வெள்ளை கலர் சோஃபாலாம் போட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி, சோனியா காந்தி, அப்புறம் வந்து காங்கிரஸில் இருக்கிற முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே வந்து உட்கார்றாங்க. இந்த மல்லிகார்ஜுனா கார்கேயை பாருங்களேன். அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓரமாக திருமாவளவனுக்கு இங்கே எப்படி பிளாஸ்டிக் சேரை போட்டு ஓரமாக உட்கார வச்சுருப்பாங்களோ அதே மாதிரி மல்லிகார்ஜுனா கார்கேக்கு தனியாக ஒரு சேரை போட்டு தனியாக உட்கார வச்சுருக்காங்க. இதுதான் இந்த காங்கிரஸாக இருக்கட்டும், இந்த திமுகவாக இருக்கட்டும், வாய்க்கிலேயே சமூக நீதி, எல்லாருக்கும் சமம் அப்படின்னு வாய்க்கிலேயே பேசுவாங்க. ஆனால் ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ண மாட்டாங்க. காங்கிரஸை பொறுத்த அளவுக்கு இந்த தொடர்ந்து தோல்விகள் நடந்துகிட்டே இருக்குது. ராகுல் காந்தி எங்கே பிரச்சாரம் பண்ணாலும் தொடர் தோல்வி தான். அதை வந்து சமாளிக்கிறதுக்காக இப்போ பொம்மை தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கேவை போட்டு வச்சுருக்காங்க. அவர் வந்து தலை ஆட்டுறனாலும், அவர் பிறண்டு படுக்கிறனாலும், ஏன் அவர் வந்து பாத்ரூமுக்கு போனாலும் இவங்களுடைய உத்தரவு இருந்தால் மட்டும்தான் போக முடியும். அந்த அளவுக்கு கேவலமாக ஒரு பொம்மையாக வச்சுருக்காங்க. இந்த காட்சிகளெல்லாம் பார்த்தா நம்மளால் அது கிளியராகவே புரிஞ்சுக்க முடியும். இந்த செய்திகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள். நன்றி. ஜெய் ஹிந்த். வந்தே மதரம்.